ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். நான் கடந்த நாட்களில் என்னுடைய பிரயாணங்களின் மத்தியில் நான் தியானித்த ஒரு பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. For your future, do your part. உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பங்கை நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். தேவன் தன் பங்கை சரியாக செய்து முடிப்பார். தேவன் செய்ய வேண்டியதை ஏற்ற காலத்தில் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார் சகோதரனே. செய்ய முடிக்க வேண்டியதை செய்து முடிப்பார் சகோதரியே. நீ செய்ய வேண்டியதை நீ செய். தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவராலேயே சாட்சி பெற்றவன். அவனுடைய ஒரு 5 சுபாவங்களை சொல்லுகிறேன். முதலாவது, எப்படிப்பட்ட சுபாவம் பாருங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டார். தாவீது எப்படிப்பட்டவன் என்றால், தேவனுடைய இருதயத்திற்கு பிடித்தவன். Even before he became king, or let me say this way, even he became something, அவன் ஏதோ ஒன்றாய் மாறுவதற்கு முன்பு, ஏதோ ஒரு பதவியில் வருவதற்கு முன்னமே, he loved God sincerely. ஆண்டவரை அவன் மிகவும் ஆழமாய் நேசிக்கிறான். ஆண்டவரே அவனை பார்த்து சாட்சி கொடுக்கிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பதவியை பார்த்து, அவனுடைய புகழை பார்த்து, அவனிடத்தில் இருக்கிற தாளந்துகளை பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு மனிதனை எதை வைத்து மெஷர் பண்ணுகிறார், எதை வைத்து ஒருத்தனை எடை போடுகிறார் என்றால் அவனுடைய இருதயத்தை பார்த்துதான். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக, அவருக்கு இணக்கமானதாக, அவருக்கு பிரியமானதாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க சபையார், ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றவாறு, கர்த்தருக்கு பிரியமானவாறு, கர்த்தருக்கு பிடித்தவாறு இருப்பதாக. Before he became something, அவன் ஆண்டவரை, அவன் ஒரு நாள் ராஜாவாக மாறுவேன் என்று நினைத்தவன் ஆண்டவரை தேடவில்லை. ஒரு நாள் நான் இப்படி ஆகிவிடுவேன் என்று நினைத்தவன் ஆண்டவரை தேடவில்லை. அவன் ஆண்டவரை தேடினான், அதனால் அவன் இப்படி ஆனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், find what is right before God. Let God tell about you. He is close to my heart. She is close to my heart. என் இருதயத்திற்கு இவன் ஏற்றவன் என்று தேவன் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, தாவீதினிடத்தில் இருந்த இன்னொரு அழகான ஒரு சுபாவம் என்னவென்றால், he was so faithful in small things. சின்ன விஷயத்திலையும் அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லலாம். எப்படி பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆடுகள், தகப்பனுடைய ஆடுகளை அவர் பராமரித்தவர். என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, அந்த வேலையை எவ்வளவு உண்மையுடனும், எவ்வளவு ஆயத்தத்தோடும், எவ்வளவு கரிசனையோடும் செய்கிறோம் என்பது தான் முக்கியம். நான் கடந்த நாட்களில் ஒரு மனிதனை பார்த்தேன், அது எனக்கு மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. பிரேசில் தேசத்திற்கு போயிருந்தேன். அங்கே ஃபோர்ட்டலிசா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு இடம், ரொம்ப அழகான இடம். அண்டார்டிகா கடற்கரை ஓரம். அங்கே பார்த்தா காலையில், நான் அன்றைக்கு பார்க்கும்போது 4:30
4:30 நமக்கு 4 o'clock எழும்புற பழக்கம் எந்த தேசத்துக்கு போனாலும். நான் கதவை திறந்து அந்த ஜன்னலை திறந்து, அது ஒரு சீஷோர், கடற்கரை, உயர்ந்த கட்டடம். அங்கிருந்து பார்த்தா எல்லாம் அழகா தெரியும். பார்த்தா 4 மணிக்கு எல்லாம் ஓடுறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்தா எல்லாமே ஹாலிவுட்ல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த், அப்படி பாடி பில்டரா தான் இருக்கிறாங்க. அழகான ஜனங்கள், அருமையான ஜனங்கள். இப்போ நானும் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு கீழே போனேன். அதே மனுஷனை நான் அதுக்கு முந்தின நாளும் பார்த்தேன். நான் அந்த ஆளை முந்தின நாள் பார்க்கும்போது காலையில் 6 மணிக்கு அவர் வேலை செய்யும்போது பார்த்தேன். ஆனால் இப்போ பார்க்குறேன் காலையில் 5 மணிக்கு பார்க்குறேன். 5 மணிக்கு அவர் தன்னுடைய அந்த பெருக்கிற, நம்ம ஊரில் தெரு கூட்டுறதுக்கு ஒரு ஜாடு, ஒரு அந்த பெருக்குமாறு வச்சிருப்பாங்க பாருங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான், நான் அதை தான் எங்க போனாலும் இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதை அவர் ஒன்று சேர்த்து அதை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்ப வரும்போது அவர் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ட்ரெஸ் பண்ற அந்த விதத்தை பார்த்தா எனக்கு இப்படி தெரிஞ்சது, இங்கே யுத்தத்துக்கு போறது மாதிரி, AK-47 தூக்குற மாதிரி அப்படி ஒரு ஷூலாம் போட்டு அப்படி டைட்டாக அப்படி கட்டி அப்படி ஸ்மார்ட்டாக எழுப்பி நிற்கிறாரு. 5 மணிலேருந்து ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு. 6 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், பிரதர் நீங்கள் இந்த வேலையை எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக அந்த இடத்துல இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னாரு. இந்த இடம்லாம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு, இதுக்கு இன்சார்ஜ் நான் தான் அப்படின்னாரு. அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நான் சொன்னேன், அதை க்ளீன் தானே பண்ணணும், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமே. நோ, அது என்னுடைய வேலை. காலைல 5 மணிக்கு எழும்பி ஆயத்தமாகிறாரு. பெருக்கிற வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு இஷ்டத்துக்கு மெதுவா செய்திருக்கலாம்ல. அப்படிலாம் இல்லைங்க, அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப கியூரியாஸாக இருந்துச்சு. 4வது நாள் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தா மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், இந்த வேலையில் நான் உண்மையாக இருந்ததுனால என் குடும்பத்தை தேவன் இப்படி உயர்த்தி வச்சிருக்க. ஒரு நல்ல கிறிஸ்தவர். வேற தாவீது செய்த வேலை ஆடு மேய்க்கிற வேலை தான். அவருடைய பிரதர்ஸ்லாம் கவர்மெண்ட் ஜாப், ராணுவ வீரர்கள், இஸ்ரவேல் ராணுவ வீரர்கள். ஆனால் இவர் அப்படி இல்லை, ஆடு மேய்க்கிற வேலை தானே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். என்ன வேலை, எங்க வேலைங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வேலை செய்கிறீர்கள், எவ்வளவு கருத்தாய் வேலை செய்கிறீர்கள், எவ்வளவு உண்மையாய் வேலை செய்கிறீர்கள், எவ்வளவு அதுல எஃபர்ட் போடுறீங்க, அதுல எவ்வளவு உங்களை அப்கிரேட் பண்றீங்க, எவ்வளவு அதன் மூலம் உங்கள் நினைவுகளும் என்னவாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீதை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் அதுல உண்மை, சங்கீதம் 78, 70 72 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார். எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்றால், இந்த வேலையில இவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறபடியினால் என் ஆடுகளையும் இவன் உண்மை உள்ளவனாகவே மேய்ப்பான் என்பதை வைத்துத்தான் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியானால் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது சிறியதா இருந்தாலும், நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும், வேலை செய்கிறதா இருந்தாலும், தேவன் அதை கவனமாய் கவனிக்கிறார். God promotes those who are faithful in hidden place. ரகசியமான இடத்தில் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிறார். வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன். விசுவாசத்தோடும் உண்மையோடும் எந்த மனிதன் ஒரு ரகசிய இடத்தில் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறானோ
அவனை எல்லாருக்கும் முன்னிலையில் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். இது நியதி, இதில் மாற்று கருத்தே இல்லை. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாஞ்சி எல்லாம் என்ன தெரியுமா? ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மைத்துவம் என்பது நம்முடைய டிஎன்ஏவாகவே மாறிவிட வேண்டும். நம்முடைய இரத்த துடிப்பாக மாறிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் உண்மை உள்ளவர்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்பதை மற்றவர்கள் சாட்சியாய் சொல்ல வேண்டும். இயேசுவும் சாட்சியாய் சொல்ல வேண்டும். தேவனே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் உண்மையாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூன்றாவது, தாவீதினிடத்திலிருந்து இன்னொரு அழகான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். The spirit of the Lord came upon David from that day onwards அப்படின்னு இல்லாம that day forward அப்படின்னு இருக்குது. அந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அங்க அந்த நாள்ல இருந்து ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார், கண்டினியூஷனா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை அழகானதாக, அருமையானதாக, பரிசுத்தமானதாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக, தேவன் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர முடியுமே ஒழிய எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்கிறவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க முடியாது. தாவீதின் வாழ்க்கையில் தேவன் அந்த நாட்களில் இறங்கி வந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருவார். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருவார், நம் மேல் இறங்கி வருவார். நான்காவதாக தாவீதினிடத்தில் இருந்த இன்னொரு அழகான ஒரு சுபாவத்தை பார்க்கலாம். தாவீது தன் தேவனை முழுமையாக நம்பினார் எல்லா விஷயத்திலும். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்ப்பீர்களேயானால், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். தாவீது கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ண போகும்போது ஈட்டியோடும் அல்லது ஆயுதங்களோடும் போய் நான் ஜெயிக்க வேண்டும் என்று போகவில்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு நம்பிக்கை என் ஆண்டவர் மேலதான். என் கையில என்ன இருக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, என் இருதயத்தில் யார் இருக்கிறார் என்பது முக்கியம். என்கிட்ட எவ்வளவு பவர் இருக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, என்னோடு இருக்கிறவர் எவ்வளவு வல்லமை முக்கியவர் என்பதுதான் முக்கியம். தாவீதுட்ட இருந்த ஒரு பெரிய விசேஷித்த காரியம் அதுதான். அவன் முழுமையா ஆண்டவரை நம்புறான். சிங்கத்தின் கைக்கு என தப்புவித்தவர், கரடியின் கைக்கு என தப்புவித்தவர், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். அவருடைய நம்பிக்கையை பாருங்க. தாவீதினுடைய நம்பிக்கை தன்மேல இல்லை, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அதனெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு கூட சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் இதை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்த, சிங்கத்தை ஜெயிக்க உதவி செய்த, கரடியை ஜெயிக்க உதவி செய்த என் ஆண்டவர் இந்த பெலிஸ்தனையும் ஜெயிக்க உதவி செய்வார். என் நம்பிக்கை அவர் மேலேயே இருக்கிறது. அல்லேலூயா. என் நம்பிக்கை, கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது தாவீதோட நம்பிக்கை. என் நம்பிக்கை அவர் மேல தான் இருக்குது, முழுமையா அவர் மேல தான் இருக்குது. தேவனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போனவர்கள் அல்ல. சங்கீதம் 145 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு இந்த கால வேளையில் உங்கள் நம்பிக்கையும் இயேசுவின் மேலேயே இருக்கட்டும். உங்கள் தேவைக்கு நம்பிக்கை இயேசுவாக இருக்கட்டும்.
உங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை இயேசுவாக இருக்கட்டும். உங்கள் போக்குக்கும் வரத்துக்கும் நம்பிக்கை இயேசுவாக இருக்கட்டும். உங்கள் ஜெனரேஷனல் பிளெஸ்ஸிங்க்கு நம்பிக்கை இயேசுவாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அது இயேசுவின் கரத்தில் இருக்கட்டும். தாவீதினுடைய விசேஷித்த காரியம் அதுதான். ஆகையினால் தான் வசனம் இப்படி சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனை குறித்த மேன்மை பாராட்டுவோம். காரணம், எங்கள் நம்பிக்கை எல்லாம் அவர் மேல மட்டும்தான் இருக்குது. இது தாவீதோட ஒரு பிராக்டிஸை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்லி இந்த ரியல் சர்மனுக்குள்ள நான் போக ஆசைப்படுகிறேன். தாவீது அதோடு மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் மேல ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கும் போதெல்லாம் இவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பாராம், இவர் ஆராதிப்பார், தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு ஆராதனை வீரர். நான் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள். இது அவனுடைய லைஃப் ஸ்டைல். இது தாவீதினுடைய லைஃப் ஸ்டைல். முதலாவது காரியம், அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இரண்டாவது காரியம், அவன் சின்ன விஷயத்திலையும் உண்மை உள்ளவனாய் இருப்பவன். மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நான்காவது காரியம், தேவனையே எல்லாவற்றுக்கும் நம்புகிற ஒரு காரியம். ஐந்தாவது காரியம், அவன் ஆராதனை வீரன். இப்படி இந்த 5 காரியத்தையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த தாவீதை போல இப்படிப்பட்ட ஒரு ரெகுலர் காரியம் லைஃப் ஸ்டைலா இருந்து கொண்டிருக்கும் என்றால் ஒரு கோஇன்சிடென்ட் நடக்கும். திடீரென தேவன் நியமித்த சில காரியங்கள் உங்கள் முன்னால் வரும். இப்பொழுது சம்பவத்தை நான் விளக்கி சொல்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். தாவீது யுத்த களத்துக்கு வருகிறார். அவனுடைய தகப்பன் அனுப்பி விடுகிறார், போப்பா போய் பாரு, அண்ணனுங்கெல்லாம் சுகமா இருக்கிறாங்களா, இந்த சாப்பாட்டையும் கொடுத்துட்டு சுகமா இருக்கிறாங்களா விசாரிச்சுட்டு வா அப்படின்ட்டு. இவர் அங்க போகிறார். நான் கவனிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் அங்க போகிறாரு. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, 40 நாள் இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேலின் தேவனையும் இந்த பெலிஸ்தியன் வந்து நிந்திக்கிறான், சபிக்கிறான். ஆங்கிலத்தில் ஒரு வேத டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, he was abusing. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது he was cursing. அவன் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான், திட்டுகிறான், அவமானப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான். 40 நாளா வேதம் சொல்லுகிறது, அவன் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விலகி ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப தாவீது வர்றாரு. தாவீது வரும்போது கரெக்டா அவனும் வருகிறான். நான் இந்த வேத பகுதியை ஒரு வாரம் திரும்ப 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 நான் வாசிச்சேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, தாவீது வந்து அவங்க அண்ணன்களை விசாரிச்சுட்டு அவன் போனதுக்கு பிறகும் வந்திருக்கலாமே, இல்ல அவன் திட்டிட்டு போன பிறகு இவன் வந்திருக்கலாமே. இவன் வரவும் அவன் வரவும் கரெக்டா இருக்கு, ரெண்டும் கரெக்டா நடக்குது. நான் உங்களுக்கு முதல்ல ஒரு 5 காரியம் சொன்னேன் பாருங்க. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் இருப்பது, ஆராதனை செய்வது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருப்பது, தேவன் மேலேயே முழு நம்பிக்கை வைப்பது. இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் லைஃப் ஸ்டைலா பண்ணிட்டு இருக்கும்போது கோஇன்சிடென்ட் அல்லது தேவனுடைய இந்த அப்பாயிண்டட் மேட்டர் ரைட் பிளேஸ்ல கரெக்டா உங்க முன்னாடி வந்து நிற்கும். சிலர்லாம் நீங்க ஓடுறீங்க, இங்க பல சகோதரர்கள் வாலிபர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, யங் அடல்ட்ஸுங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக நீங்க தடப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓடுறீங்க, ரொம்ப மேனேஜ் பண்றீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஆனா இன்னுமே சரியா வராது. இட்ஸ் நாட் ஃபாலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அது கரெக்டா வந்து உன் முன்னாடி என்ன நிக்கல. நீ அதுக்காக ஏங்குற, எனக்கு இது வேணும்,
எனக்கு இது நடக்கணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த அற்புதம் நடக்கணும், நீ ஏங்குற. ஆனா அது இன்னும் கரெக்டா வந்து உன் முன்னாடி நிக்காததுக்கு காரணமே இந்த லைஃப் ஸ்டைல். டேவிட் லைஃப் ஸ்டைல் வந்து வர்ஷிப். டேவிட் லைஃப் ஸ்டைல் வந்து ட்ரஸ்டிங் த லார்ட். டேவிட்டோட லைஃப் ஸ்டைல் வந்து என்ன ஆனாலும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஹிந்தில சொல்லப்பட்டிருக்கு எப்படி தெரியுமா? மன் கே அனுசார் சல்னே வாலா. அப்படின்னா ஆண்டவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது. கொஞ்சம் என்ன வேலை செய்யறோமோ அதுல முக்கியம் இல்ல, அதுல உண்மையா. தட் இஸ் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். நம்மெல்லாம் வந்து நிறைய பேர், நான் சிலர்கிட்டலாம் பேசும்போது அன்னைக்கு ஒரு வாலிப தங்கச்சிட்ட பேசிட்டு இருந்தேன். அவ சொல்றா, எனக்கு இதை தரட்டும், அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் தந்த பிறகு இல்ல, தருவதற்கு முன்னாலேயே உன்னுடைய லைஃப் ஸ்டைல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, லைஃப் ஸ்டைல். என்னுடைய லைஃப் ஸ்டைல் how it is. என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாத்துக்கும் ஆண்டவரை நம்புறதா இல்ல சீசனலி நம்புறதா? என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்போதும் ஆராதிக்கிறதா இல்லது சீசனலி ஆராதிக்கிறதா? சிலருக்கு அதான் தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும், அதுல வேற எதுவுமே கிடையாது. சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கரெக்டாக அந்த கோஇன்சிடென்ட் நடக்கும். யெகோவா திருச்சபையின் நிர்வாகர் ஒருத்தர் வந்து கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்போ மரித்து கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டாரு. அவர் ஒரு முறை அந்த காலத்தில் ஒரு திருவள்ளுவர் பஸ் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பஸ் வந்து அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், அவ்வளோதான். நான் சொல்கிறதெல்லாம் அந்த 80s 90s அந்த காலத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே இவருக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனோம். போயிட்டு சொல்லியிருக்கிற டிரைவர்கிட்ட கொஞ்சம், அப்போ அந்த பஸ்ஸில் டிரைவரும் கண்டக்டரும் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. போய் சொல்லிருக்க, ஐயா எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னா, இவர் தாடி வச்சிருப்பாரு, வெள்ளை வேட்டியும் ஒரு குர்த்தாவும் போட்டிருப்பாரு. அவரை பார்த்து போய் உள்ள உட்காரியா அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டானுங்க. திட்டினா உடனே நம்மன்னா ஆர்கியூ பண்ணுவோம், ஏன் அவனுக்கு நின்னா என்னையா? இவர் இல்லை, இவருடைய லைஃப் ஸ்டைலே எது என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு போய் உள்ள உட்காந்துக்கிட்டாரு. உள்ள உட்காந்தாலும் அவருக்கு இருதயம் துடிக்குது. ஐயோ நேரம் ஆயிடுச்சே, நான் இறங்கணுமே அப்படின்ட்டு திரும்பி எழும்பி வந்து அவர்கிட்ட, ஐயா என்னை கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னா, போயான்னு திட்டி அனுப்பி விட்டானுங்க. இதெல்லாம் நிற்காதையா அப்படின்ட்டு திருப்பியும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போய் உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா, இவர் எந்த இடத்துல இறங்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வந்தோடனே டமீன்லி டயர் வெடிச்சு பஸ் நின்றுடுச்சு. இவர் தன்னுடைய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு இறங்கியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் ஸ்டெப்னி வச்சிருப்பாங்க, மாட்டிட்டு அவனுக்கு போயிருப்பானுங்க. கோஇன்சிடென்ட், ஐம் டாக்கிங் அபவுட் கோஇன்சிடென்ட் வில் டேக் பிளேஸ். உன்னுடைய லைஃப் ஸ்டைல் ஆண்டவருக்கு பிரியமானதா? நான் இன்றைக்கு சொன்ன பாருங்க, இந்த தாவீது மாதிரி இந்த 5 காரியங்கள் இருந்தா இந்த மாதிரி கோஇன்சிடென்ட் திடீர்னு நடக்கும். இங்க அப்படிதான் கரெக்டா கோலியாத் வந்து நிற்கிறாரு, திடீர்னு ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. செகண்ட் திங், கோஇன்சிடென்ட் நடக்கிறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஆண்டவர் ஒன்று உள்ள தள்ளி விட்டுருவாரு. அந்த இடத்துக்குள்ள உடனே ஆண்டவர் கொண்டு வந்து அப்படியே விட்டுருவாரு. பாருங்க, கோலியாத் வந்து அவன் திட்டிட்டு இருக்கும்போது தாவீது கேட்குறான், இவன் யாரு, இவன் ஏன் திட்டுறான்? நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அண்ணனுங்களை பார்க்க வந்தோம், நல்லா இருக்கிறானுங்க, பார்த்துட்டோம், அண்ணே நல்லா இருக்கிறியானே, சரிண்ணே அப்பா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டாரு, சாப்பிட்டு பத்திரமா நில்லு, முன்னுக்கு போயிடாத, குத்தி போட்டுருவானுங்க, கவனமாக பின்னாடி நின்றுட்டு பத்திரமா வீடு வந்து சேரு, சரியா? அண்ணி பிள்ளையெல்லாம் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அப்படி இல்லை. அவன் யாரு? இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யாரு தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான்? He get involved. கோஇன்சிடென்ட் நடக்கிறது மட்டும் இல்லை, அது உனக்குரியதாக இருந்தா
ஆண்டவர் ஒன்று அதுக்குள்ள புஷ் பண்ணி விட்டுருவார். கவனிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு உள்ள போனதுக்கு பிறகு இந்த லைஃப் ஸ்டைல் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு 5 லைஃப் ஸ்டைல் தேவனுடைய இருதயத்திற்கு, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை, தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை, ஆராதிக்கிற வாழ்க்கை, சின்ன விஷயத்திலையும் உண்மையுள்ள வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைலா இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காரியத்துக்குள்ள ஆண்டவர் ஒன்று அனுப்பி விட்டுருவார். அனுப்பி விட்டதுக்கு பிறகு அங்கே எல்லாமே சுகமாகவும் நல்லதாகவும் சில நேரத்தில் இருக்க போறதில்ல. சில இன்சிடென்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அது சில நேரம் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் அன்பாகவும் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லா இடத்துலையும் இயேசுவை நம்பி வா, நீ அவ்வளோதான், உனக்கு ஆண்டவர் இப்படி திருப்பார் அப்படி. ஆனால் பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், அது அப்படி இருக்கிறது இல்லை. ப்ராக்டிக்கலாக பார்த்தா அப்படி இருக்கிறது இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாலுமே நீங்கள் எல்லாருமே பிரியமானவர்கள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள்? இந்த நம்பிக்கை இல்லாமல் இப்படி என்னை பற்றி எனக்கு தெரியும் பாஸ்டர், என் பாஸ்டர் என்னை கஷ்டப்படுத்தி கை தூக்க வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் உண்மையிலேயுமே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா இல்லாத இருந்தால் உலகத்தார போல நீங்களும் வெளியில் இருந்திருப்பீங்க. உள்ளே உட்காந்துருக்கிற காரணமே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஒத்துக்கொள்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. நீங்க இங்க இருக்கிறீங்க. இப்ப நல்லா கவனிங்க, உங்க லைஃப் ஸ்டைல் இந்த தாவீது மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஆராதனை, எல்லாத்துக்கும் ஜெபம். அவரையே நான் நம்பி இருக்கிறேன், என்ன ஆனாலும் அவரையே நான் நம்புவேன். ஹல்லேலூயா. எல்லா நேரமும் பாடல், எல்லா நேரமும் துதி, எல்லா நேரமும் ஆராதனை. நான் கடந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 20 நாள்ல 18 ஃப்ளைட் ஏறி இருக்கிறேன். நேற்று இறங்கி வரும்போது எண்ணினேன் எத்தனை ஃப்ளைட்ல ஏறினேன்ட்டு. 18 ஃப்ளைட். அதுல அப்போ இந்த 20 நாள்ல மெஜாரிட்டி டைம் டிராவல்ல போயிருக்கு எனக்கு. அதுல சில நேரம் 16 ஹவர்ஸ் ஒரே டைம்ல ஃப்ளைட்ல, சில நேரத்தில் 9 மணி நேரம், சில நேரத்தில் 10 மணி நேரம் டிராவல். ஆண்டவருடைய கிருபை, சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்போது சில நேரம் கொஞ்சம் நமக்கு அப்கிரேட் கிடச்சிரும். அங்கே போகும்போது அங்கே பார்த்தா எல்லாம் ராயல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், பெரிய ஸ்க்ரீன். நான் சில நேரம் பார்ப்பேன், யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிக்சர் ஓடிக்கிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட். லாஸ்ட் 20 days என்னுடைய அனுபவத்தில் சில ஹோட்டல்ஸ்லாம் தங்கி இருக்கும்போது எல்லாம் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. என் ஆவியானவர் அனுமதிக்கவே இல்லை. இந்த 20 days முழுக்க ஏதோ ஒரு பாடல் ஓடிக்கிட்டு இருக்கும். இதை நான் எனக்கு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கணும், நான் பேசிகிட்டே இருக்கணும். என்னுடைய ஃப்ரெண்டு உடனே ஒரு JBL ஒரு ஸ்பீக்கர் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு சின்னது தான், ஆனால் அது ஒரு பேஸ் சவுண்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகா எங்கே உட்காந்தாலும் அதை போட்டுட்டு காதில் ஒன்று வச்சுக்கணும், இன்னொன்று வாங்கி கொடுத்தாரு. கேட்டுட்டு ஆராதிச்சுட்டு அது லைஃப் ஸ்டைல், பிகம் லைஃப் ஸ்டைலா மாற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரமும் துதியும். சூழ்நிலைகளுக்கு தேவனையே நம்புகிறேன், எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவரையே நம்புகிறேன். நீங்க அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தாலும் காரியம் உடனே நடக்கலையே, நான் நம்புறேன்ப்பா, உண்மைதான் நம்புறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு கேடகமும் துருகமும் நம்பிக்கையுமா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை
கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியினின்று தூக்கி விடுவார், குப்பையிலின்று உயர்த்திடுவார். புழுதியிலின்று தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்குண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்குண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்கள். உள்ளங்கையில் மறைந்தவர் அவர், உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் மறைந்தவர் அவர், உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவர் மேல அப்படியே முழுசா நம்பிக்கையை வச்சதுக்கு பிறகு இந்த கோயின்சிடென்ட் நடக்கு பாருங்க. அது வந்து யூ cannot come out. அங்க என்னெல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட் இவருக்கு நடக்குது பாருங்க. ஒன்று, 1 சாமுவேல் 17:28 பாருங்க. அவர் சொல்றாரு, எலியாப் அப்படிங்கிறவர், அவருடைய மூத்த சகோதரன், அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அன்எக்ஸ்பெக்டட் மேட்டர். நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு வார்த்தை யாற்றிருந்தோ வருது. தாவீது உண்மையிலேயே அவரா போனாரா, அவங்க அப்பா போய் சொல்லி போனாரா? அவங்க அப்பா சொல்லி தானே போனாரு. அவங்க அண்ணன் என்ன சொல்றான்? நீ வந்து பெருமை பிடிச்சவன். அது இன்னொரு இடத்துல ஆங்கிலத்தில் வாசித்தா அப்படி எழுதியிருக்கதும் இந்த வருஷன்ல இருக்குதா நம்ம தெரியல. ஐ நோ ஹவு விக்கட் யுவர் ஹார்ட் இஸ். உன்னுடைய இருதயத்தினுடைய பிரைடு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். நீ உன்னுடைய விக்கட் இன் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தில் துன்மார்க்கம் இருக்குது, நீ எவ்வளவு பெருமை உள்ளவன் அப்படின்னு திட்டுறான். சில நேரத்தில் ஆண்டவர் சில இடத்துல கொண்டு விடுவாரு. விட்டதுக்கு பிறகு நம்மளை பத்தி ஆட்கள் என்னென்னமோ சொல்லுவாங்க. இங்க தாவீது அப்படிதான் சொந்த அண்ணனே சொல்றான், நீ ரொம்ப பெருமை பிடிச்சவன், நீ இருதயத்தில் துன்மார்க்கம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். அதுக்கு அவன் சொன்னதுக்கு பதில் என்ன தெரியுமா? I have a reason. நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து உங்களை ஒரு இடத்துல விட்டுருக்கிறாருன்னு வைங்க, ஒரு அப்பாயிண்டட், காட்ஸ் அப்பாயிண்டட் பிளேஸ்ல நீங்க இருக்கும்போது உங்களை இந்த மாதிரிலாம் யாராவது பேசுறாங்கன்னா பதில் பேசி பழகாதீங்க. நீங்க இப்படித்தான் சொல்லணும், இட்ஸ் மை பிளேஸ். ஆண்டவர் என்ன ஒரு முகாந்திரத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கிறாரு. என்ன ஆண்டவர் இந்த இடத்துல விட்டு இருக்கிறதுக்கு காரணம், உங்களை
ஏளனமா கூட பேசுவாங்க. இன்னும் பின்னாடி நான் சொல்றேன் பாருங்க என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்ட்டு. தப்பு தப்பா இவன் சிந்திச்சிருக்கவே மாட்டான். எங்க அண்ணன் ஏன் இப்படி பேசுறான், இப்படிதான் பேசுவான். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீங்க எவ்வளவுதான் ஆண்டவரால் நேசிக்கப்படத்தக்க மனிதர்களாக இருந்தாலும் எல்லாம் சாதகமா எல்லா நேரமும் நடக்கிறது இல்லை, நமக்கு அகைன்ஸ்டா தான் நடக்குது. இங்க தாவீதுக்கு அப்படிதான் நடக்குது. சொல்றான், டேய் பெருமை எனக்கு தெரியும், துணிகரம் எனக்கு தெரியும், ஓடுறா. எலியாப் வந்து ஹைட் வெயிட், இவன் குள்ளமா இருக்கிறான், அவனை பார்த்து ஓடுறா அப்படின்னு. அதான் பைபிள்ல எழுதியிருக்குது. இவன் போய் இன்னொரு இடத்துல கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி போய் நின்று இன்னொருத்தன்ட்ட விசாரிக்கிறான். இவன் யாரு, இவன் என்னது? இவன் ஓடுன்னு அவங்க அண்ணன் துரத்துனாலும் ஆவியானவர் துரத்த மாட்டாரு. ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி அப்பாயிண்டட். அங்க ஒரு முகாந்திரத்தோட நீ நிற்கிறாய். நீ முகாந்திரமாய் ஒரு இடத்தில் அனுப்பப்பட்டிருக்கும் போது எதிர் வருகிற எந்த காரியத்தையும் எதிர்கொள்ள ஆயத்தமாயிரு மகனே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்ப இவன் இதெல்லாம் பேசுனதை கேட்டு அங்கே 40 நாள் ஒரு பெரிய போராட்டம். யாருடா பெலிஸ்தீன் கூட யுத்தம் பண்றது அப்படின்ட்டு, யாருடா அவங்க கூட போய் சண்டை போடுறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்து இவனும் வந்து சொன்னானா, சரி ஏதோ ஒரு பலிக்கடா கிடைக்குதுரா, கொண்டு போய் ராஜா கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு மனுஷனுக்கு கூட்டு போய் இவனை ராஜா பக்கத்தில் விட்டாச்சு. இனி ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அடுத்த டிஸ்கரேஜ்மெண்ட், அப்பா உன்னாலெல்லாம் இது ஆகாதுப்பா, நீ சின்ன பையன். அவன் பிறந்ததுல இருந்தே யுத்தம் பண்ணி பண்ணி பழக்கப்பட்டவன், நீ உன்னால இதெல்லாம் முடியாது. யாராவது உன்னால இது முடியாது என்று சொன்னால் தாவீது உடனே மனசுக்குள்ள யோசிப்பான், சொல்லியிருப்பான், நீங்க சொல்ற மாதிரி நான் இல்லைங்க, என் நம்பிக்கை என் தேவன் மேல இருக்குது, என் நம்பிக்கை என் ராஜாதி ராஜா மேல இருக்குது. ஹல்லேலூயா. காட்ஸ் அப்பாயிண்டட் பிளேஸ்ல வரும்போது இந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட்லாம் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவும் கூடாது, அதுக்கு நம்ம எதிர்த்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை. டிஸ்கரேஜ் பண்ணும் சூழ்நிலைகள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும், மனிதர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள். சூழ்நிலைகள் நடக்காதது போல காலம் இழுத்துட்டே போயிட்டு இருக்கும். ஆனாலும் நீங்க தைரியமா நிற்கணும். I believe strongly. நான் நேத்து ஒருத்தர் தான் சொல்லிட்டு வந்தேன். See, God has brought you to this place. இந்த டிலே, இந்த சோர்வு, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஃபேஸ் பண்ணு. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு விட்டுருக்காரா, அவர் அறியாது ஒரு இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேர் இயேசுவின் பிள்ளைகள்? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் பிள்ளைகள். நீங்க இயேசுவின் பிள்ளைகளானால் உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அது தேவ திட்டத்தின்படி தான் போய் நிக்கிறீங்க. இட் இஸ் a God appointed place. ஆமென். சத்தமா சொல்லியே. அந்த இடத்துல சில டிஸ்கரேஜ்மெண்ட். இப்ப சவுல் டிஸ்கரேஜ் பண்ணது மட்டும் இல்ல, அடுத்து இன்னொரு வழியை வேற காமிச்சு கொடு. சரி, சவுல் என்ன நினைச்சாரோ தெரியல. சரி போறான், பார்த்தா பாவமா இருக்கான், அழகா இருக்கிறான், இவனை வெட்டி போட்டுறக்கூடாதுன்னு அவன் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். இது 2 வகையாகவும் எடுத்துக்கலாம். ஒன்று, அவன் மேல கரிசனை, இல்லைன்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்பட்டுச்சான். ஓனாய் ஆடை பார்த்து சொன்னாங்க, வெளியேப்பா நின்று நனைகிற, உள்ளவா அப்படின்னுச்சுதான். உள்ள போனா என்ன நடக்கும், அது கடிச்சு சாப்பிட்டுறோம். இவன் பார்க்க அழகா இருக்கிறான், சரி போய் இவனுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சானா, இல்லை எப்படியும் நான் மேல அன்பா இருக்கிற போல நடிச்சுக்குவோம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்புவோம், நம்மளால தான் போக முடியல, எல்லாம் போடுறான். நான் எப்போதுமே இதை யோசிப்பேன். சவுல் அங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல்ல அவர் தான் ஹைட்டு இருந்ததுல ஆக ஹைட்டு யாரு? சவுல். தாவீது பத்தி என்ன எழுதி இருக்குது? குள்ளை. அவன் ட்ரெஸ் எல்லாம் இவர் மேல போட்டு விட்டு
கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்களேன். என் ட்ரெஸ்ஸை கிறிஸ்துக்கு போட்டால் எப்படி இருக்கும்? என்னுடைய ஒரு கோட்டை எடுத்து கிறிஸ்துக்கு மாட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேற எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை, அது ஒன்னே போதும் அவனுக்கு, இல்லையா? அந்த மாதிரி தான் தாவீதுக்கு இருக்குது. எல்லாம் போட்டு அவனும் பாவம் பிள்ளை எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்க்குறான். நடந்து பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. காட் அப்பாயிண்டட் பிளேஸில் தேவன் உங்களை நியமிக்கிற இடத்துல இன்னொருத்தர் பேட்டர்னை தூக்கிட்டு தெரியாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு. நான் ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு வந்தபோது நான் அப்படிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடி பைபிள் காலேஜில் இருக்கும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். வித்தியாசமெல்லாம் ட்ரை பண்ணுவேன். இப்படி பாடலாமா, இப்படி பேசலாமா, இப்படி நிற்கலாமா, இப்படி பண்ணலாமா, என்னென்னமோ ட்ரை பண்ணேன். ஆண்டவர் ஒரு நாள் அப்பப்ப ஆட்களை வச்சு கற்றுக் கொடுத்தாரு. இல்லை, உனக்குன்னு வச்சிருக்கிற பாதையை 4 பேர் பின்பற்றட்டும், நீ இன்னொருத்தனுக்கு கொடுத்ததை நீ பிடிச்சிட்டு நிற்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்துலலாம் ஆரம்பத்தில் நம்ம சபையில் இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, யாருக்காவது ஞாபகம் இருக்குன்னு நம்ம தெரில. நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அங்கேயும் ஓடிட்டுலாம் இருப்பேன். சிலர்லாம் சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, அங்கே ஓடுவாங்க. பெந்தைக்கோஸ்து சபைகளில் அது சாதாரணம். எனக்கு ஒருத்தரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் பேசுறது போல் நம்மளும் நடக்கணும், அவர் போல் அங்கேயும் ஓடணும் இங்கேயும் ஓடணும் அப்படின்ட்டு இருந்தால். நம்ம சர்ச்சுக்கு ஒரு வயசான ஐயா வந்தார், ரொம்ப வயசானவர். அன்னைக்கு தான் புதுசாக வேற வந்தார். ஃப்ரண்ட்டில் வேற வந்து உட்காந்துட்டாரு. நான் இங்கே ஓடி அங்கே ஓடி அப்போல்லாம் இப்படி ஏசியும் கிடையாது, ஆனால் டையெல்லாம் கட்டியிருப்பேன் தான். வேர்த்து விறுவிறுத்து இங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் நனைஞ்சி தொப்பையாக வடியும். கர்ச்சிப்பில் வடிச்சு ஏசு ஒன்று ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படின்னு கத்திட்டு எல்லாம் வந்து அவர் இப்படியே உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருந்தார். பார்த்து சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எழுப்பி போயிட்டு இருக்காங்க, அவர் அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. என்னடா இவர் இப்படியே உட்காந்துருக்காருன்ட்டு அவரை பார்த்து இப்படி பார்த்தோம்ல, அவர் கையை இப்படி வச்சுட்டு இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி, வயசானவர் மரியாதை கொடுப்பேன்னு பக்கத்தில் போனா, என்ன சொல்ல வந்த அப்படின்னாரு. 1 மணி நேரம் இங்கேயும் ஓடிட்டு இருந்தியே, என்ன சொல்ல வந்த அப்படின்னாரு. நான் சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா, உங்க மேல அன்பு வச்சிருக்காரு அப்படின்னா. நல்ல விஷயம் தானே, அது ஏன் ஒரு இடத்துல நின்று அழகா சொல்லக்கூடாது, எதுக்கு இங்கேயும் ஓடிட்டு இருக்க அப்படின்னாரு. அப்பதான் யோசித்தேன், ஆண்டவரே அவரை போல நம்ம செய்யலான்ட்டு போனா இந்த தாத்தா எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அன்னைக்கோட முடிஞ்சது, பேசாம ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தாவீது வந்து அதுதான் கண்டுபிடிக்கிறான். இல்ல, இது சவுலுக்குள்ளது, இது எனக்குரியது, எனக்குன்னு வேற ஒரு பேட்டர்ன் இருக்குது, எனக்குன்னு வேற ஒரு வழி இருக்குது, நான் அதை ஃபாலோ பண்றேன். சரி, அதோட இல்ல, அங்க போன உடனே பேட்டிலுக்கு போன உடனே அவன் கோலியாத் அங்க நின்று கத்துறான். அவன் சொல்றான், அவனை பாருங்க, தாவீதை பார்த்த உடனே 42வது வசனத்துல அவன் இளைஞனும் பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து, அந்த வசனத்தை நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் யோசித்துட்டு உட்காந்தேன், சீட்ல உட்காந்து ரொம்ப நேரம் யோசித்தேன். பெலிஸ்தியன் இஸ்ரவேல்ல இருந்து சொல்லியிருப்பாங்க, இப்போ கோலியாத் உன்னோட யுத்தம் பண்ண இஸ்ரவேல்ல இருந்து ஒரு பையன் வர்றான் அப்படின்னு. அந்த காலத்துலலாம் யுத்தம் பண்ற அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாம் உடனே முரசெல்லாம் அடிச்சு, பேண்ட்லாம் அடிச்சு, டன் 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 ஊ எக்காலம்லாம் ஊதி, எல்லாம் ஊதின உடனே கோலியாத்து பார்க்குறான், எவனா வர்றேன்னா எங்கடா அவன் அப்படின்னு பார்த்தா ஆளு சுற்றி பார்த்து ஒருத்தனையும் காணும். இத்தனோண்டு வர்றான், எக்காலம் ஊத்துறானுங்க, பேண்ட் அடிக்கிறானுங்க, எல்லாம் ஆர்ப்பரிக்கிறானுங்க, ஊ ஆன்னு கத்துறானுங்க, ஆளை காணும். கடைசியில் பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடினால் அவனை பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அவனை அசட்டை பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். டிஸ்டினைடு, அவனை நெக்லெக்ட் பண்றான், அவனை ரிகார்டே பண்ணல. நீ எல்லாம் ஒரு ஆளா, ரிகார்டே பண்ணல. எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் கடந்து போயிருக்கிறீங்க? உங்களை ரிகார்டே பண்ணாம
உங்களை கண்டுக்காம. எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கிறத நான் பட்டியல் போட்டேன்னு வைங்களேன், ரூம் போட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கலாம். ஒரு தடவை 2 தடவையா, எத்தனை இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு கண்டுக்காம என்னென்னமோ நடந்திருக்கு. ஒரு முறை ஒரு இடத்துக்கு என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுட்டு பாஸ்டர் என்னை பார்த்தாரு, போனோன்னு மேலைங்களையும் பார்த்தாரு. நான் சொல்றது 2004 வருஷம். அப்போ என்னைய பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுல பாதி ஆள் அப்படி ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி இருப்போமா, நம்மள மேலைங்களையும் இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்னை அறிமுகப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணிட்டாரு. நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கிறேன். இந்த பிரசங்கம் பண்ணும்போது சில நேரத்தில் அப்படியே வண்டி கீழே இறங்குற மாதிரி தோணும் தெரியுமா. நான் இப்போ பின்னாடி உட்காந்து யோசித்தேன், முடிக்க போறாரு, நம்மளை கூப்பிட போறாரு அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது நம்மிடத்தில் வந்திருக்கிற விருந்தினர் இப்பொழுது வந்து 4 வார்த்தைகள் பேசுவார் அப்படின்னாரு. அனுபவிச்சிருக்கேங்க. 1-2 இடத்துல இல்ல, எத்தனையோ இடத்துல. இங்க தாவீது அப்படிதான். நோ ரிகார்டிங். அவனை புறக்கணிக்கிறான், அசட்டை பண்றான். அதோட நிக்கல, 4வது இன்னொரு காரியம் பண்றான் பாருங்க. 43வது வசனத்துல பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ என்னிடத்துல தடிகளோடும் கல்லோடும் வர்றதுக்கு நீ என்ன, நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அவனுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தானாம், கர்ஸ் பண்ணானாம். நம்ம லாங்குவேஜ்ல நம்ம கொஞ்சம் கேஸ் பண்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். நாசமத்து போவானே அப்படிலாம் நம்ம வார்த்தைகள் பேசுவோம்ல, அது உங்களை பார்த்து இப்படி ஒருத்தர் நேரடியா சொன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீதை சொல்றான், அவன் சபிக்கிறான். என்ன சொல்லி சபிச்சான்னு எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சபிக்கிறான். யாராவது சாபம் வாங்கியிருக்கீங்களா? 1 2 பாஸ்டர், எத்தனை சாபம், எத்தனை சாபம். சிலரெல்லாம் மண்ணை வாரி போட்டு. நான் ஒரு முறை எங்க ஊர்ல பார்த்துருக்கிறேன். ஒரு அம்மா ஒரு வீட்டில் 2 வீட்டுக்கு சண்டை வந்துருச்சு. இந்த அம்மா போய் மண்ணை வாடி இப்படி போட்டு, நீ இது மாதிரி மண்ணா போயிருவ, நீ தூசியா போயிருவ. அந்த அம்மா மட்டும் என்ன கொஞ்சம் குறைவா, அது மண்ணை போட்ட உடனே இதுங்கிருந்து துப்பிட்டு சொல்லுது, நீ இந்த மாதிரி எச்சியா போயிருவ. இப்படியெல்லாம் நிறைய நிறைய சாபங்கள் சபிப்பாங்க. ஆனாலும் the God appointed time இருக்குது பாருங்க. ஆண்டவருடைய அந்த உந்துதல் இருக்கு, நம்மள அங்கதான் நிக்க வைக்கும். இந்த சபிக்கிறதும் அவனை பார்த்து தாவீதை பார்த்து சொல்றான், அலட்சியப்படுத்துறதும் என்ன தெரியுமா? It is destroying his confidence. தாவீதோட கான்ஃபிடன்ஸே எடுத்து விட்டான். நீங்களா இருந்தா நானா இருந்தா அவன் திட்டினதுக்கு பதில் திட்டிட்டு உட்கார்ந்துருப்போம். தாவீது திட்டலாம் இல்ல, பதிலாம் பேசல. நான் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் இல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துல வருகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் வைத்திருக்கிற இடத்துல உங்களை நெக்லெக்ட் பண்ணாலும், தேவன் வைத்திருக்கிற இடத்துல உங்களை கர்ஸ் பண்ணினாலும், தேவன் வைத்திருக்கிற இடத்துல நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாலும், தேவன் வைத்திருக்கிற இடத்துல நீ வளர மாட்டேன்னு சொன்னாலும், தேவன் வைத்திருக்கிற இடத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய் என்று சொன்னாலும், லெட் யுவர் லைஃப் ஸ்டைல் லைக் டேவிட் மாதிரியே இருந்து கொண்டிருக்கட்டும். அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலத்தையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏற்ற வேளையில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. கவனிக்கிறவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா நடக்கும். அந்த ஆண்டவர் வைச்சிருக்கிற அந்த இடத்துல நான் இப்ப உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை சொன்னேன் பாருங்க. தாவீதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க? அவன் யோசிக்காத காரியத்தை பேசுறாங்க, தவறான பேட்டர்ன் அவனுக்கு காமிக்கிறாங்க, அவனை நெக்லெக்ட் பண்றாங்க, நோ ரிகார்ட், அவனை காஸ் பண்றாங்க, அசட்டை பண்றாங்க. இவைகள் மத்தியிலையும் அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான் பாருங்க. பரலோகம் அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறது.
ஒரே கல்லில் அவனை கீழே வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார். உன்னை தேவனே இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். உன்னை தேவனே நீ வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினாய். இந்த குடும்பத்தில் நீ இருப்பது தேவனுடைய திட்டம். இந்த ஊர்ல இருப்பது தேவனுடைய திட்டம். இந்த இடத்தில் நீ போய் சேர்ந்தது தேவனுடைய திட்டம். அந்த இடத்தில் உன்னை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் பண்ணட்டும், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கட்டும், உன்னை நெக்லெக்ட் பண்ணுகிறவர்கள் பண்ணட்டும், உன்னை நிந்திக்கிறவர்கள் நிந்திக்கட்டும், உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள் அவமானப்படுத்தட்டும். அவைகள் மத்தியிலேயும் இந்த தாவீதை போல ஜெபத்தில் உறுதியாயிரு, ஆராதனையில் உறுதியாயிரு, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதில் உறுதியாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதில் உறுதியாயிரு, கொஞ்சத்திலும் உண்மையாயிரு. கர்த்தர் உனக்காக பரலோகத்தை திறப்பார். கர்த்தர் உனக்காக யுத்தத்தை ஆரம்பிப்பார். கர்த்தர் உனக்காக தேவ தூதர்களை அனுப்புவார். கர்த்தருடைய தேவ தூத சேனைகள் உனக்கு முன்பதாக செல்லும். நீ ஜெயத்தை பார்ப்பது மட்டுமல்ல, தாவீது ஒரு நாள் வந்து ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். பாருங்கள் என் தேவன். அது உங்களுக்கும் நடக்கும், அது உங்களுக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கும் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும். நான் கடந்த நாட்களில் ஒரு வாலிப தங்கச்சியோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவளுக்கும் ஒரு பையனுக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அது என்னுடைய ஒரு நண்பர் போதகருடைய மகள் நிச்சயமாகிவிட்டது. அந்த பையனோட நான் போன வருஷம் போயிருக்கும் போது நான் பேசிக் கொண்டிருந்தேன். என்ன ஒரு அழகான பையன், இந்த தேசத்துல இவ்வளவு ஒரு அருமையான பையனா ஆச்சரியப்படுற அளவுக்கு. தங்கச்சி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறா, முடிக்க போகிறா. எவ்ரிதிங் இஸ் ரெடி. இன்னொரு 8 மாசத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற அது. அவன் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். வர கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அவ்வளவுதான் இறந்து போயிட்டான். அவட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ பேசின சில வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பரிதாபமாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. நான் இந்த வசனங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல தான் நான் தியானித்து கொண்டிருந்தேன். அந்த தங்கச்சிட்ட தான் சொன்னேன், பாருமா, எனக்கு தெரியாது how to comfort you, எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, இந்த இடத்துக்கு என் தேவன் அறியாம நீ வந்திருக்க மாட்ட. என் தேவன் அறியாம you will never reach to this place. தேவன் தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். நான் ஒரு தம்பியை பார்த்தேன். அந்த தம்பிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், தம்பி நீ எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கலாம், ஏன் இந்த இடத்துக்கு வந்த? ஐ பிலீவ் ஆண்டவர் தான் உன்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. எதுவும் உன்னை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம், எதுலையும் நீ சோர்ந்து போகாத. லைஃப் ஸ்டைல் மட்டும் தாவீதின் லைஃப் ஸ்டைல் போல மாறட்டும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சில சகோதர சகோதரிகள் இருக்கீங்க, வாழ்க்கையில சில இழப்புகள், சில வேதனைகள், சில கஷ்டம். நீ போயிட்டு இருக்கிற பாதையை இன்னொருத்தர் போகவே முடியாது. நீ அனுபவிக்கிற வேதனை வேற இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. நீ கடந்து போகிற அந்த வலி இருக்குதுல்ல, அது வேற யாராலையும் போக முடியாது. பட் ஐ பிலீவ் உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. நீ நினைக்கலாம், ஆண்டவர் இல்லைங்க, யாரோ என்ன எனக்கு பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் யாரோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, யாரோ என்ன இப்படி பண்ணி என்ன இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் அனுமதிக்காம, வேதம் சொல்லுகிறது, உன் தலையில் இருக்கிற முடிய கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாராம். ஆண்டவர் அனுமதிக்காம உனக்கு ஒன்றும் நடக்காது. சொல்லு, கரங்களை உயர்த்தி சொல்லு, என் ஆண்டவர் அனுமதிக்காம எனக்கு ஒன்றும் நடக்காது. அவர் அனுமதிச்சுதான் இந்த இடத்துல வந்து நிக்கிற நீ. அவர் அனுமதிச்சுதான் இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற. அவர் அனுமதிச்சுதான் இந்த பாடுகளுக்குள்ள நீ போகிற. அனுமதிச்சுதான் இந்த கஷ்டத்துல நீ போகிற. அப்படி அவர் அனுமதிச்சு நீ போகிற இந்த பாதையில லைஃப் ஸ்டைல மட்டும் மாத்திராத. தாவீதை போல தொடர்ந்து ஜெபம் பண்ணு. தாவீதை போல தேவனை நம்பிக்கிட்டே இரு.
தாவீதை போல இயேசுவின் மேல உன் அளவற்ற அன்பை காட்டு. இயேசுவின் மேல அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இரு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:14 எழுதி இருக்குது பாரு. நீ சும்மா இருப்பாய், உனக்காக பரலோகமே யுத்தம் பண்ணும் ஒரு நாள். உனக்காக பரலோகமே யுத்தம் பண்ணும்படி தேவ தூத சேனையை கர்த்தர் உனக்காக அனுப்புவார். தேவ தூத வல்லமை உனக்காக இறங்கி வரும். அன்றைக்கு நீ சொல்லுவாய், கர்த்தர் அனுமதித்தார், கர்த்தர் இந்த இடத்துக்கு என்னை அனுமதித்து கொண்டு வந்தார். எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். லைஃப் ஸ்டைலை மாத்திராதீங்க. யாருக்காகவும் உங்க பேட்டர்னை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் இன்னொரு முறையை தேர்ந்தெடுக்காதீங்க. யாருக்காகவும் சோர்ந்து போகாதீங்க. யூ பி as you are. நீங்கள் நீங்களாக இருங்கள். தேவன் மேல் நம்பிக்கையை முழுவதுமாய் வையுங்கள். கர்த்தர் ஜெயத்தை தருவார், நிச்சயம் தருவார். தாவீதை ராஜாவாக்கினவர் உங்களையும் உங்கள் வீட்டை கட்டுவார். உங்கள் பிள்ளைகளின் சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஒலிவமர கற்றுகளைப் போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் தழைக்கும், உங்கள் குடும்பம் செழிக்கும். நீங்கள் வாலாக்காமல் தலையாக்கப்படுவீர்கள், கீழாக்காமல் மேலாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உங்களுடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் சம்பூரணமாய் உங்கள் மேல் உண்டாகும். நான் இதை விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். இனி நான் ஒருபோதும் இந்த இடத்திலிருந்து நான் குறை சொல்ல மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணலப்பா. என் லைஃப் ஸ்டைலை நான் மாற்ற மாட்டேன். என் வாழ்க்கை இந்த டிஎன்ஏ ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை நம்புவது, அது எப்போதும் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி நானுமே நம்புகிறேன் ஆண்டவரே. நல்லா பேசுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நான் அமைதியா நிக்கிற காரணம் நீங்க ஒரு 2 நிமிஷமாவது ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். என் லைஃப் ஸ்டைல மாத்த மாட்டேன்ப்பா. நான் உண்மையில வச்சிருக்க நம்பிக்கையை மாத்த மாட்டேன்ப்பா. நான் ஆராதனையை மாத்த மாட்டேன். என் ஜெப நேரத்தை குறைக்க மாட்டேன். ஆண்டவரே, உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கையில நான் கொஞ்சமும் குறைய மாட்டேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 என்னை உருவாக்குமே. பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தான் நிற்கும் இடம் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள். என் தேவனே, நீர் அவர்களுக்கு துணை செய்வதை, நீர் அவர்களோடு இருப்பதை பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதி. அவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் இரக்கமும் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.